ஹாய் வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. அது வரைக்கும் ஃபுல் டே ஓட்டினாலும் சரி, 5 மணிக்கு ஓட்டினாலும் சரி, 9 மணி வரைக்கும் ஓட்டினாலும் சரி, ஃபுல் டே வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். நேற்று நம்ம 3 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் 2820 ரூபா வந்துச்சு. இப்போ இன்னைக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நேற்று வந்து மண்டே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே மாரி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:50 ஆகுது. தெரியுங்களா? ஃபஸ்ட் நேராக போயிட்டு கேஸ் சிஎன்ஜி ஃபுல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சவாரி எடுக்கலாம். சவாரி எடுக்கும்போது கொஞ்சமாக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எங்கெங்கே சவாரி எடுக்கணும், எந்தெந்த டைப் சவாரி எங்கெங்கே போகணும் அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபுல் வீடியோவை சொல்கிறேன். அதேமாதிரி நிறைய பேர் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஆட்டோக்களுக்கு கேட்குறீங்க, ஆட்டோக்களுக்கு வீடியோ தலைவான்ட்டு. ஆட்டோக்களுக்கு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டேன்பா, என் சேனல்லே இருக்குது. அதேமாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, சென்னைக்கு வரலாமான்னு தான் கேட்டு இருக்கீங்களே தவிர இதில் இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் சென்னைக்கு வரலாம்னா நான் வர வேணாம்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். எல்லாம் அவங்களுடைய விருப்பம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சென்னை அங்கே ஒருத்தர் இது கள்ளக்குறிச்சிலேருந்து மெசேஜ் பண்ணிட்டாரு. நீங்கள் அங்கேருந்து சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சிலேருந்து சென்னைக்கு வரும்போது நீங்கள் ரூம் வாடகை, சாப்பாடு செலவு இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது ஒரு அளவுக்குன்னா உங்களால் நீங்கள் ஓட்ட முடியும். சரிங்களா? ஆட்டோ சப்போஸ் நம்மளால் ஆட்டோ செட் ஆகாது, நீங்கள் காரில் போடலாம். புரியுதுங்களா? அதான் விஷயமே. நிறைய பேர் நான் வரட்டுங்களான்னு கேட்டுருக்காங்க. யாரும் நான் வர வேணாம்னு சொல்லவே மாட்டேன். எல்லாம் அவங்களோட விருப்பம். புரியுதுங்களா? எல்லாம் அவங்களோட விருப்பம். ஆனால் வந்தால் இந்த சூழ்நிலை, அவ்வளோதான் நம்மளோட கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய விஷயம் எப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் தங்கணும், ரூம் பார்க்கணும். ரூமு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வாடகை இருக்கும். சப்போஸ் நீங்கள் 4-5 பேர் வரும்போது கண்டிப்பாக செட் ஆகும். சரி, எது வளவலன்னு பேசிக்கிட்டு நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கேஸ் அடிச்சுக்கலாம். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு சவாரி வந்துச்சு. நம்ம கேஸ் போட்டு இருக்கும்போது அடிச்சிச்சு, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு சவாரி எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கட்ட போகிறவங்க ஃபஸ்ட்டு சவாரி பார்த்தா 151 ரூபா வருது. இப்போ தான் நம்ம கம்ப்ளீட்டே பண்ணுறோம். பார்த்தீங்களா? கஸ்டமர் காசு அனுப்பிச்சிட்டே போயிட்டார். சென்ட்ரல் தான் வந்தோம். 151 ரூபா. இதுக்கப்புறம் ட்ரெயின் இங்கே இல்லை. ட்ரெயின் செக் பண்ணிட்டு போக வேண்டியதாங்க. பார்த்துங்க, சென்ட்ரலில் பார்த்தா ட்ரெயின் இப்போதைக்கு இல்லை மக்களே. ட்ரெயின் தான் நிற்கிது பார்த்தீங்க. 3:20 தான் ட்ரெயின் இருக்குது. அது வரைக்கும் இங்கே டைம் வேஸ்ட் பண்ண தேவை. ஆனால் இந்த ட்ரெயினும் அடிக்காது. அவ்வளோலாம் அடிக்காது. இந்திக்காரன் தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு சவாரி எடுத்தாச்சு மக்களே. ரெண்டாவது சவாரியும் எடுத்துட்டோம். எவ்வளோன்னு பாருங்கள், பெரிய விஷயம். ரெண்டாவது சவாரி இது வேறு பாப்பா கம்ப்ளீட் ஆக முடியாது. பாருங்கள், 75 ரூபா இன்றைக்கி ரெண்டாவது சவாரி. இப்போ 3வது சவாரி கம்ப்ளீட் பண்ணுறோம். ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ சவாரி அடிச்சிச்சு. 253 ரூபா பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படியே ஸ்டாரை கொடுத்துட்டு இவ்வளோ தான். எவ்வளோலேருந்து எவ்வளோ வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம இங்கே அடிக்காத வாய்ப்பு இல்லை. சவாரி பார்த்தீங்கன்னா முகப்பேர் வந்தோம். 253 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 300 ரூபா கொடுத்தாங்க. இப்போ இங்கே சவாரி அடிக்காது. நம்ம எக்மோர் கோயம்பேடு மெட்ரோ போனால் தான் அடிக்கும். இப்போ வாங்க நம்ம கிளம்பிடலாம். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏன் பண்ணுறோம் சொல்ல விரும்பலை. நாங்கள் அதேமாரி வீடியோவில் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட்டும் போடுறோம். அது ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி தான் அனுப்புகிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுதான் விஷயம். புரியுங்களா? நீங்களே பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஃபுல் டே ஏர்ன் பண்ணுறேன்ட்டு. லாஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா முகப்பேரிலேருந்து 276 ரூபா வந்துச்சு. மக்களே 14 கிலோமீட்டர் 276 ரூபா வந்துச்சு. கம்ப்ளீட் பண்ணிடலாம். லாஸ்ட் சார் 122 ரூபா மக்கள். 122. லாஸ்ட் ஒரு 4 சவாரி ஸ்க்ரீன்ஷாட், அதாவது ரெக்கார்டை போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. நான் என்ன இன்றைக்கி ஒரு சேலஞ்சுனா, நம்ம இப்போயே இருக்குது, நான் எல்லாத்தையுமே அதை வீடியோ பண்ணி போட்டுறேன். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கடைசியாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணுறதில்ல. ஒரு ஃபுல்லாத்தையும் மொத்த அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு ஸ்கேனரோட மொத்த டீட்டெயிலும் காட்டுறோம் பாருங்கள். லாஸ்ட்டாக எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 5:30க்கு மேலே நல்ல சவாரி.
அதையும் ஃபுல்லாகவே வீடியோவை ஷார்ட் போட்டிருக்கேன். எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துச்சு எவ்வளோ அப்படின்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறத ரேப்பிடோவில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம இது வரைக்கும் ரேப்பிடோவை தவிர வேறு எதுவுமே எடுக்கல. காலையிலேருந்து ரேப்பிடோ மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ரேப்பிடோவில் மட்டும் தான் அடிக்குது. ஓலாவில் அடித்தது கிடையாது, எடுக்கவும் இல்லை. சில பல காரணங்களால் 12 hours வந்து கொஞ்சம் தாமதமாக செய்யப்பட முடியுது. அதாவது கொஞ்சம் பேங்க் விஷயமா வெளியே போகிறேன்னா அதனால் இன்னையோட வீடியோ இதோட முடிக்கிறது. இதுக்கப்புறம் நான் வண்டி ஓட்ட மாட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. வீட்டுக்கு போய் கொஞ்சம் பேங்க் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நாளைக்கு வந்து 12 hours சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஓட்டினது பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். எவ்வளோன்ட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்கள். நானே கணக்கு பண்ணல, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்புறதால கணக்கு பண்ண முடியல. மக்களை போய் குளிச்சுட்டு கிளம்பணுமா, அதனால் கணக்கு பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இதிலே நான் ஃபுல்லாக இவ்வளோ வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்ட்டு ஃபுல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள். எவ்வளோ ஏர்னிங்ஸ் எனக்கே தெரியாது. இப்போ ஒரு சவர் வந்து 250 நார்மல் சவர் சேர்த்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.